வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அம்மன் கோயில் உண்டியலில் 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து பத்திரத்தை முன்னாள் ராணுவ வீரர் உண்டியலில் காணிக்கையாக செலுத்திய சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. சொத்திற்காக குடும்பத்தினர் தனக்கு கொலை மிரட்டல் விடுப்பதால் பத்திரத்தை கோயில் உண்டியலில் போட்டதாக அலறவிட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? சொத்துக்களை கோவிலுக்கு எழுதி வைத்து விடுவேன் என வயதான தந்தை மிரட்டும் காட்சிகளை சினிமாவில் தான் பார்த்திருப்போம். ஆனால் ஆரணியில் முன்னாள் ராணுவ வீரர் ஒருவர் 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீட்டு பத்திரங்களை கோவில் உண்டியலில் காணிக்கையாக போட்டுவிட்டது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மனைவியும் மகள்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் பத்திரங்களை கேட்டு அவர்கள் விடுத்துள்ள கோரிக்கை கோவில் நிர்வாகத்தால் ஏற்கப்படுமா? திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலத்தை அடுத்த படவேடு பகுதியைச் சேர்ந்தவர் 65 வயதான விஜயன். இவரது மனைவி கஸ்தூரி. விஜயன் இராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். மனைவி கஸ்தூரி மங்களாபுரம் அரசு தொடக்கப்பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர்களுக்கு 2 மகள்கள் உள்ளனர். தம்பதி இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக தனித்தனியாக பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு விஜயன் மற்றும் கஸ்தூரி இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது கஸ்தூரி உறவினர்கள் முன்னிலையில் இராணுவ வீரரை தகாத வார்த்தைகளால் பேசிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் விரக்தி அடைந்த விஜயன் மே 2ஆம் தேதி படவேடு கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ரேணுகாம்பாள் கோவிலுக்கு சென்றுள்ளார். செல்லும் போது 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள தனது 2 வீடுகளின் பத்திரங்களை எடுத்துச் சென்றுள்ளார். மன உளைச்சலுடன் கோவிலுக்கு வந்தவர் சாமி தரிசனம் செய்துவிட்டு தனது 2 வீட்டு பத்திரங்களையும் எடுத்து கோவில் உண்டியலில் போட்டுவிட்டு திரும்பி பார்க்காமல் சென்று விட்டார். இதையடுத்து 22 நாட்களுக்கு பிறகு கோவில் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி திருவண்ணாமலை மாவட்ட கோவில் இணை ஆணையர் சண்முக சுந்தரம் மேற்பார்வையில் நடைபெற்றது. கோவில் மூலவர் அருகே உள்ள உண்டியலை அதிகாரிகள் திறந்து பார்த்தபோது அதில் விஜயன் காணிக்கையாக செலுத்திய 2 வீட்டு பத்திரங்களும் இருந்தது தெரிய வந்தது. இதனை அறிந்த விஜயன் கோவிலுக்கு மீண்டும் வந்தார். அப்போது பேசிய அவர், உண்டியலில் தான் செலுத்திய 4 கோடி ரூபாய் மதிப்புடைய பத்திரம் கோவில் ஊழியர்களிடம் உள்ளது. அதனை முறையாக கோவிலுக்கு மாற்றி எழுதி தருவதாக குறிப்பிட்டார். இதனை கேட்டு கோவில் ஊழியர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ஆளுங்களை வெளியே என்ன சொல்லு அப்படின்னாக்கா, வந்திருக்காங்க, எனக்கு பொருள்லாம் உனக்கு பொருள் நான் எடுத்து கொடுக்குறேன், உனக்கு ஆளுங்க எதுக்கு தேவை கிடையாது, எனக்கு குடும்ப விஷயம் நீ வெளியிலாம் ஏன் சொல்லி கிடையாது, ஏன் நீ மிலிட்ரிக்கார் தானே, உங்களுக்கு ஒரு நாள் சண்டை போட முடியாது, இதுன்னு வர வந்தார் அப்படின்னா, மிலிட்ரிக்காரனா 60 வயசு ஆயிடுச்சு, ஆனால் சீனியர் சிட்டிசனுமா இல்லை என்னோட தான் சண்டை போடு அப்படின்னு. அப்போ நான் டென்ஷன் என்னை அடிக்கிறது தான் வந்து நினச்சிட்டு வந்தேன். அப்போ சரிம்மா நீ அப்பான்னு நினைக்கல, அப்போ நீ அப்பான்னு நினைக்க அதை கூட்டு வந்துக்கிற, இந்த சின்ன பொண்ணு எனக்கு பொண்ணு அப்படின்னு, அந்த பொண்ணு நான் முடிச்சு நீ எனக்கு அப்பா கிடையாது. ஸோ 2 பேரும் அப்பா இல்லைன்னும்போது உங்களுக்கு நான் சொத்து தர முடியும். அப்போது பொண்டாட்டியும் சோறுக்குள்ளே 25 வருஷமா நீங்களும் அப்பான்னு சொன்னது கிடையாது, நீங்கள் அப்பான்னு இப்போ வேணான்னு சொல்கிறீங்க, அதனால் நான் அந்த சொத்து எதுவுமே கோயிலுக்கு போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினச்சிங்க. நான் சொல்ல அவங்ககிட்ட எடுத்துன்னு எழுதி கோயில் உண்டியில் போட்டேன். ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு அது பின்னாடி எழுதி நான் என் மனப்பூர்வமாக அம்மனுக்கு இந்த சொத்தை காணிக்கையாக தானமாக தருகிறேன்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். இந்நிலையில் விஜயனின் மனைவி மற்றும் மகள்கள் கோவிலுக்கு வந்தனர். கோவில் ஊழியர்களிடம் சொத்து பத்திரம் எங்களுக்கு சொந்தமானது என்றும் அதனை எங்களது அனுமதி இல்லாமல் எப்படி எழுதி தர முடியும் என்றும் கேட்டு முறையிட்டனர். விஜயனின் மூத்த மகள் கூறும்போது தனது தாயார் அரசு பணி செய்து சம்பாதித்த பணத்தை அந்த 2 சொத்துக்கள் வாங்கும்போது செலவு செய்திருப்பதாக தெரிவித்தார். தற்போது தனது தந்தை மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தங்களுக்கு தெரியாமல் சொத்து பத்திரங்களை கோவில் உண்டியலில் காணிக்கையாக செலுத்தியிருப்பதாகவும் குறிப்பிட்டார். இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறாரு, நைட் யோசிக்கிறாரு, திருப்பி நாளைக்கு மறுபடியும் அவர் பேர் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. கொஞ்சம் என்ன சம்மந்தமே இல்லாமல் பேசாமல் இருக்காரு, சம்மந்தமே இல்லாமல் என்னை அடிக்க வராங்க, என்னை மிரட்ட வராங்க.
நாங்கள் பாட்டு எங்கேயோ அந்த பக்கம் போவோம், திடீர்னு அவங்க அடிக்க வராங்க, இந்த பொண்ணு அடிக்க வருது, இந்த மாதிரி தேவையெல்லாம் மென்டலி எல்லாத்தையும் போட்டு கொளுத்திட்டாரு. திடீர்னு வந்தாங்க, நாங்கள் வெளில போயிருந்தோம் வீட்டில். ஏன்னா நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி நாங்கள் வீட்டில் இருந்தோம், இவங்க ஃபார்ம் ஹவுஸில் இருந்தாங்க. திடீர்னு வருவார், வந்துட்டு வீட்டில் இருந்த எல்லா திங்ஸும் எடுத்து போட்டு எரிச்சிட்டாரு. ஒரு திங்ஸும் கிடையாது, எங்கள் 3 பேர் திங்ஸும் வீட்டில் கிடையவே கிடையாது. இப்படிலாம் இருக்கிறப்ப எப்படி ஸ்டேபிள்னு சொல்ல முடியும்? இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருப்பதாக குறிப்பிட்ட விஜயனின் மகள் தற்பொழுது ஸ்ரீ ரேணுகாம்பாள் கோவில் நிர்வாகத்திடம் வீட்டு பத்திரங்களை திருப்பித் தர கோரி மனு அளித்ததாக கூறினார். நம்மளை கோர்ட்டில் கேஸ் போட்டுருக்கு. இது எங்களை கேட்காம விற்கவோ வாங்கவோ ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஏன்னா இது அவர் மட்டுமே சம்பாரித்து அவர் மட்டுமே அவர் பேரில் இருக்குது, அது மட்டும்தான் ஒரே அர்த்தமே தவிர எங்களோட கூட்டு சம்பாத்தியம் சேர்ந்து தான் அந்த வீடு கட்டுந்து, அங்கே நடந்த வீடு கட்டுந்து எல்லாமே அது இப்படி தான். இது சம்பந்தமாக கோவில் இணை ஆணையரிடம் கேட்டபோது கோவில் உண்டியலில் பத்திரம் காணிக்கையாக வந்துள்ளது, அதனை திருப்பித் தர இயலாது என குறிப்பிட்டார். குடும்ப பிரச்சனை காரணமாக 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீட்டு பத்திரங்கள் கோவில் உண்டியலில் போடப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.